ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லேர்னிங் வித் ஜீசஸ். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் புது பாட்டு, வசனம், பைபிள் ஸ்டோரி, கதை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? எந்த விஷயமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம். இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஈசிஐ இந்திரா நகர் சர்ச் பாஸ்டர் ரெவரண்ட் ஜோசப் ராஜா ஐயா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நாட்களுக்கு பின்பதாக ஈசிஐ நல்ல மேய்ப்பன் ஆலயம் இந்திராநகர் சார்பாக இந்த சிறு பிள்ளைகளுக்கான இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ஊழியத்தை மறுபடியுமாக துவக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்காக பிரயாசப்பட்ட திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த வீடியோ மூலமாக வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தைகளையும் பாடல்களையும் மற்றும் வேதாகம சரித்திரங்களையும் நீங்கள் கேட்டு பயன்பெற்று மற்றவர்களுக்கும் இதை பகிரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ஊழியத்திற்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலே தங்களை இணைத்து கொண்டு சிறு பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு சமூகத்திலே மன்றாடுகிறோம். இந்த பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிற பாடல்களையும் வேதாகம சரித்திர சம்பவங்களையும் மற்றும் வேதாகம வசனங்களையும் இந்த பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கும்போது அதை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாக விளங்கவும், கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு சாட்சியாக விளங்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாறு சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வெளிவர இருக்கிற ஒவ்வொரு வீடியோக்களையும் தேவன் ஆசீர்வதியும். இதை பார்த்து அநேகர் பயன்பெற அனுக்கிரகம் பண்ணுங்க. நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளு, வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவற்றையும் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். ஓகே, அடுத்த செஷன் என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஆக்ஷன் சாங். இந்த ஆக்ஷன் சாங்கில் வர பாட்டை பாடிக்கிட்டே அது கூட ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாங்க நம்ம எல்லாரும் இப்போ ஆக்ஷன் சாங் பார்க்கலாம். செஷன் என்னன்னா பைபிள் ரீடிங். இன்னைக்குள்ள கதைக்கான பைபிள் வேர்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் வரும். அது கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே ரீட் பண்ணலாம். ஹலோ குட்டீஸ், அண்ணன் நான் மெமரி வேர்ஸ் சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க, ஓகே? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. ஓகே, இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா ஒரு வாட்டி? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் மனப்பாடம் பண்ணுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். பாய். எல்லாருமே பைபிள் போர்ஷன் ரீட் பண்ணிங்களா? வாங்க இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். அடுத்த செஷன் என்னென்னா பைபிள் ஸ்டோரி. இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்காக ஆனந்தி அக்கா வந்திருக்காங்க. வாங்க நம்ம எல்லோரும் ஸ்டோரி கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா யோபு அண்ணனை பற்றி பார்க்க போகிறோம். யோபுங்கிற அண்ணன் ஊர்ஸுங்கிற தேசத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த அண்ணனை அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஏசப்பா அவங்கள செல்வத்தில் ஆசீர்வதிச்சிருந்தார். அவங்கக்கிட்ட 7000 ஆடுகளையும் 3000 ஒட்டகங்களையும் 500 ஏர்மாடுகளையும் 500 கழுதைகளையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிச்சிருந்தார். 10 பிள்ளைகளை கொடுத்தும் ஆசீர்வதிச்சிருந்தார். அநேக வேலையாட்களை கொடுத்தும் ஆசீர்வதிச்சிருந்தார். ஏசப்பாவுக்கு யோபுங்கிற அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெய்லியும் அந்த அண்ணன் ஆண்டவரோட பேசுகிறதுல ஜோம் பண்ணுறதுல உண்மையாக இருந்தாங்க. கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கிறதுலையும் அவங்க உண்மையாக இருந்தாங்க. ஒரு நாள் சாத்தான் ஏசப்பா கிட்ட போய் நின்றுட்டு போய் நிற்கவுமே ஏசப்பா கேட்குறாங்க, நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா சொல்கிறாங்க, நீ உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தல்ல, நீ யோபுங்கிற மனுஷனை பார்த்தியா? அவன் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான், செல்வ சீமானாக இருந்தாலும் உத்தமனா சன்மார்க்கனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஏசப்பா சாத்தான் இடத்துல அவனை பற்றி சாட்சி கொடுக்கும்போது சாத்தான் சொல்கிறான், அவனுக்கு நீங்கள் இவ்வளோ செல்வ செழிப்பு கொடுத்தனால தான் அவன் உங்களை என்ன செஞ்சிட்ருக்கான், உங்களை ரொம்ப அன்பு செலுத்துகிறான், உங்ககிட்ட டெய்லி பேசுகிறான். இதே இது அவனுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துருங்க, அப்போ அவன் உங்களை என்ன செஞ்சிருவான், தூஷித்து போயிடுவான். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அவனுடைய செல்வத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும் ஏசப்பா சாத்தானுக்கு கட்டளை கொடுக்காங்க, நீ அவன் செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நாளில் அவன் அவங்க பிள்ளைங்களை இழந்துருதான், வேலைக்காரங்களை இழந்துடுறான், அவன் வச்சிருந்த ஆடு மாடு கழுதை எல்லா வச்சும் இழந்து தனி மரமாக நிற்கும் போதும் ஏசப்பாவை அவன் போற்றுறான். ஏசப்பா கிட்ட நேரம் செலவழிக்கிறான். ஏசப்பா நீங்கள் எனக்கு தந்ததுக்காகவும் ஸ்தோத்திரம், என்கிட்ட எடுத்ததுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு பேசுறதுல உறவாடுறதுல அப்பவும் அவன் நேரத்தை குறைக்கல. ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக என்ன செய்கிறான், செலவழிக்கிறான். இதை பார்த்ததும் சாத்தானுக்கு இன்னும் கோபம் வருது. என்னடா இவன்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாமே நம்ம எடுத்துட்டோம், ஆனால் இன்னும் என்ன செய்கிறான், இவன் ஏசப்பாவை என்ன செய்கிறான், போற்றுறான், ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாத்தான் ஏசப்பா கிட்ட போகிறான். இப்போ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல உடல் நலத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல பலனை கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அவன்கிட்ட இருக்கிற இந்த பலன் ஆரோக்கியத்தை எல்லாம் எடுத்துருங்க, அவன் உங்களை தூஷித்துருவான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஏசப்பா சொன்னாங்க, அப்போ சரி நீ அவன் ஆரோக்கியத்தை எடுத்துரு, ஆனால் அவனுடைய ஜீவனை மட்டும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, அவனுடைய ஆரோக்கியத்தை நீ எடுத்துக்கோன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சொன்னதும் யோபுவுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெரிய பெரிய பருக்கள், அதனுடைய வேதனைகளை அவன் தாங்க முடியாமல் என்ன செய்கிறான்னா ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய அந்த பருக்கள் மேலே சொரியும் போது அவனுக்கு வேதனை குறையவே இல்லை, அவன் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஐயோ இன்னும் என்னுடைய வேதனை குறைய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துலையும் அவன் ஏசப்பாவை என்ன செய்கிறான்னா உயர்த்துறான். ஏசப்பா நீங்கள் எனக்கு நல்லது தந்தீங்க, இந்த நேரத்தில் இந்த சோதனையை சகிக்கக்கூடிய பலனையும் பொறுமையும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அப்பவும் ஆண்டவருக்கு உண்மையாக என்ன செய்கிறான், அவன் ஜோம் பண்ணுறான். இதை பார்த்துட்டு இருந்த இவனோட 3 நண்பர்களும் அவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்கிறியா, அதனால தான் உனக்கு இந்த பருக்கள் வந்துட்டா, உன்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் நீ இழந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன போதிலும் கூட அவன் ஏசப்பாவை என்ன செய்யலை, விட்டு கொடுக்கவே இல்லை. ஏசப்பா நீங்கள் எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், என்கிட்ட இருந்து எடுத்ததுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த தான் செஞ்சான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய மனைவியும் வராங்க. இவ்வளோ வியாதியிலையும் நீ இன்னும் ஏசப்பாவை என்ன செஞ்சுட்டே இருக்க, துதிச்சுட்டே இருக்கிய, நீ அவரை தூஷித்துட்டு உன்னுடைய ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் அப்படி விடவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஜீவன் தந்த ஏசப்பாவுடைய நான் போச்ச தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை இன்னுமே அவன் போச்ச தான் செய்கிறான். இதை பார்த்த ஏசப்பாவுக்கு இன்னும் யோபு மேலே அன்பு வருது. யோபு இவ்வளோ கஷ்டத்திலும் என்னை வந்து என்ன செய்கிறான், துதிக்கிறான், என்னை வந்து போற்றுறாங்கிறதுல அன்பு ஏசப்பாக்கு யோபு மேலே அதிகமாக வருது. ஆனால் யோபு பொறுமையாக காத்திருந்தான். அவன் வேதனைப்பட்ட நேரத்திலும் அவன் எல்லா பொருட்களையும் இழந்த நேரத்திலையும் பொறுமையோடு காத்திருந்தான். நம்மளும் ஒரு சில நேரத்தில் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கே, எனக்கு என் ஃப்ரெண்டு என் கூட சண்டை போட்டுட்டான், எங்கள் டீச்சர் என்னை திட்டாங்க, என் பேரண்ட்ஸ் என்னை திட்டாங்கன்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம பொறுமையாக இருக்கும்போது
ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும். ஏசப்பா எனக்கு நீங்கள் தாங்க, என் ஃப்ரெண்டு என் கூட சண்டை போட்டாங்க, என் ஃப்ரெண்டு என்னோட பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு என்ன செய்வாங்க, உங்களோட பேசுவாங்க. இதே மாதிரி பொறுமையாக யோபு இருந்ததுனால தான் ஏசப்பா அவனுக்கு ஒரு புதுசாக 2வது ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாங்க. அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக என்ன செஞ்சாங்க, திரும்ப கொடுத்தாங்க. நம்மளும் அதிக நேரமாக நம்ம பொறுமையாக இருக்கும்போது நம்ம லைஃப்லேயே ஏசப்பா டபுளான கிஃப்டை ஏசப்பா தருவாங்க. சரியா குட்டீஸ்? நீங்களும் பொறுமையோடு இருங்க, ஆண்டவர் உங்களுக்கும் டபுள் கிஃப்ட்டை தருவாங்க. ஓகேவா? பாய் குட்டீஸ். எல்லாருமே ஸ்டோரி கேட்டிங்களா? அக்கா ஸ்டோரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அப்படி தானே? இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போகலாம். அடுத்த செஷன் என்னென்னா க்ளோசிங் ப்ரேயர். இந்திரா நகர் சர்ச் பாஸ்டர் ரெவரண்ட் ஜோசப் ராஜா ஐயா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. வாங்க நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம். யோபுவை போல கர்த்தருக்காக காத்திருந்து விசுவாசித்து தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை எங்கள் ஆவியானவர் நீர் உயர்த்திரல வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இக்காரியங்களை இந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் விடாமல் அதை பற்றி கொள்ளவும் அதை பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். தகப்பனே, இதை பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கை முழுவதும் கிடைக்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு செபிக்கிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவரை கனப்படுத்துவார் என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரமாக இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவன் கனப்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவை யாவற்றையும் கேட்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைக்குள்ள ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்திருக்கும்னு அக்கா விசுவாசிக்கிறேன். ஆனந்தி அக்கா ஸ்டோரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அப்படி தானே? யோபு தாத்தா எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாங்க, ஆனால் சாத்தான் அவங்கள கூடயும் விடாமல் அவங்களோட சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதி வந்துச்சு, அவங்க பிள்ளைங்களாம் இறந்து போனாங்க. ஆனால் யோபு தாத்தா என்ன பண்ணாங்க, ஏஸ்பா விட்டு கொடுக்காம ஏஸ்பா விட்டு விலகாமல் இருந்ததுனால ஏஸ்பா வந்து அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்லையும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், ஸ்கூல் ரிலேட்டடாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏஸ்பா விட்டு கொடுக்காம நீங்களுமே ஏஸ்பா சார்ந்து இருந்தீங்கன்னா ஏஸ்பா உங்களுக்கான பிளெஸிங்ஸை உங்களுக்கு தருவாங்க, ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் அக்கா உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye. Take care. God bless you.